வணக்கம். சுகி சிவம் பேசுகிறேன். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு, ஜோதிடம், கர்மா, விதி, இது குறித்த மறைந்திருக்கும் உண்மைகள் பற்றிய விவரங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிறைவான பகுதி இது. ஜோதிடத்தை அற்பத்தனமான காரணங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாம் அபூர்வமான காரணங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். நாம் இன்று என்ன செய்ய போகிறோம், நாளை என்ன செய்ய போகிறோம் என்று நம்மை மையப்படுத்தி யோசிக்கிற போது ஒரு சின்ன விஷயம் என்கிற தெளிவு நமக்கு ஏற்படாமல் போய்விடுகிறது. எத்தனை பெரிய பேர் இயக்கம் இந்த பிரபஞ்சம். அதில் ஒரு சின்ன புள்ளி அகங்காரம் உள்ளவர்கள் தன்னை மையப்படுத்தியே உலகத்தை நினைக்கிறார். ஒரு நபரை பற்றி எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அவர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்குள்ளே உலகமே முடிஞ்சிடும் சார் அப்படின்னார். கேப்பா, அவர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்குள்ளே உலகமே முடிஞ்சிடும். அதாவது சில பேருக்கு தன்னை பற்றி மட்டுமே கவலை. யார் எக்கேடு கட்டா என்ன, எது என்ன நடந்தாலும் என்ன, நான் 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 எப்படி இருப்பேன், நான் எப்படி முன்னுக்கு வர்றது, நான் எப்படி பதவி அடையிறது, நான் எப்படி, இதே நினைப்பு. இது ஒரு பேர் இயக்கம்ங்கிறது நமக்கு புரிய வேண்டாமா? எத்தனையோ நடக்க வேண்டி இருக்கிறது. கோடிக்கணக்கான விஷயம். மழை அடிக்குது, வெயில் வீசுது, காற்று வீசுது, பூமி குலுங்குது, பிரளயம் வருது, சுனாமி வருது, கொடுநோய் வருது, என்னெல்லாமோ நடக்குது. அது நான் அல்பம் இல்லை, ஒரு சின்ன துளி இல்லை. இது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய ஆணவத்தை நீங்கி பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரும் கடலின் ஒரு துளி நாம். இந்த பெரிய கடலில் ஒரு துளியும் கடல் தானே, அது கடலுக்கு அந்நியமானது இல்லையே. அது மாதிரி பிரபஞ்சம்ங்கிறது பெருசு, கடவுள், அது பெரிய தன்மையுடையது. அதில் ஒரு துளி, ஒரு அலை மாதிரி, அலையில் ஒரு துளி மாதிரி, ஒரு அணு மாதிரி. அதைத்தான் நான் என்ன முடித்தேன், ஜோதிடத்தினுடைய பலமான அடி ஆணவத்தின் மீது தான் விழுகிறது அப்படின்னு சொன்னேன். இதை புரிய வைக்கிறதுக்கு ஓஷோ ஒரு செய்தி சொல்லுகிறார். அதை சொல்லுகிறார். மகாவீரர் நடந்து போகிறார். ஒரு உலக ஞானிகளுடைய வரிசையிலே மகாவீரருக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. ஏன்னா எல்லாமே அறிவுபூர்வமாக ஞானத்தை மலர்த்திய ஒரு பேர் ஒளி மகாவீரர். எந்த உயிருக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற உணர்வோடு வாழ்ந்தவர், விழிப்படைந்தவர். நீங்கள் விழிப்படைந்தவர்கள் சமணத்திலும் உண்டு, விழிப்படைந்தவர்கள் புத்தத்திலையும் உண்டு, விழிப்படைந்தவர்கள் இந்து மதத்திலும் உண்டு, விழிப்படைந்தவர்கள் எல்லா மதங்களிலுமே உண்டு. நம்ம அந்த உண்மையை தான் புரிஞ்சுக்க மறுக்கிறோம். விழிப்படைகிறதா இருந்தால் இந்த ஒரே வழியில் தான் அப்படி கிடையாது. சமண மதத்தில் விழிப்படைந்த உன்னத நிலையில் நமக்கு வழிகாட்டிய பெருமகனார் மகாவீர். கௌசாலகம் அப்படிங்கிறவன் அவருடைய சீடர்களில் ஒருவனாக இருந்து பிறகு அவருக்கு பகைவராக மாறினவன். அவன் கூடவே இருக்கிறான். அவன் பின்னாடி பகைவனாக மாறுவான்ங்கிறதும் அவருக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இவன் நம்மளை எதிர்த்து பின்னால் ஒரு நாள் பகைவனாக மாறுவான் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நடக்க வேண்டியது நடக்கட்டும் அப்படின்னு அவன் கூடவே இருக்கிறதுக்கு அனுமதித்தார். கௌசாலகனும் மகாவீரரும் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து போகும்போது மகாவீரர் ஒரு 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 கிராமத்து வழியாக போகிறாங்க. அப்போது சாலை ஓரத்தில் ஒரு செடி, அந்த செடி அப்படி தான் தளிர் விட்டு அப்படி மேலே வந்து கொண்டிருக்கிறது ஒரு செடி. இந்த கௌசாலகனுக்கு மகாவீரரை முட்டாளாக்கணும்னு நினைப்பு. பாருங்கள், இதுக்கு சிஷ்யனாக போய் உட்காரணுமா, எப்படியாவது குருவை ஓச்சுணுன்ற ஐடியாவோடய கூட நிற்கிறான். இது என்ன மனுஷன், பிடிக்கலையா வெளியே போய்டுவேன். சில பேர் அப்படி கிடையாதுங்க, பிடிக்கலன்னா வெளியே போக மாட்டாங்க, கூடவே உட்காந்து கழுத்து இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு போயிடலாம்ல, போகவும் மாட்டாங்க. உன் கூடவே இருப்பேன், உன்னை இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது என்னமோ சில பேருடைய அந்த உள்ள வாக்கு. அப்படி உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன், ஆனால் உன்னை இம்சை பண்ணுறதையும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. இல்லை இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க இம்சை பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டா என்ன நீ கொடுமைப்படுத்துகிறேன்பாங்க. ஐயோ அப்போ அது இன்னும் உச்சியில் உச்சி, நீ என்னை இம்சை பண்ணாதே அப்படின்னா நீ என்னை கொடுமைப்படுத்துகிற அப்படிம்பாங்க. இதெல்லாம் மன கோளாறுகளில் இருக்கிற ஒரு நோய். எங்கள் திருநெல்வேலி பக்கம் சொல்லுவான், தோளில் ஏறி செவியை கடிப்பான்மா. தோளில் ஏறி செவியை கடிப்பான். எல்லாம் கடிக்காத வலிக்கு அப்படின்னா என்னை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். நான் இவன் காதை கடிக்கிறேன், அதுக்கு இவன் இடஞ்சலாக இருக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான்லாம். இது மாதிரி சில கேட்டகரி உண்டு. இந்த கௌசாலகன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஒரு செடியை பார்த்துட்டு மகாவீரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த செடி பூக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவருக்கு எல்லாம் தெரியும்னு உலகம் கும்பிடுதவரை அது இவனுக்கு பிடிக்கல. பாருங்கள், பக்கத்திலே இருப்பாங்க, அவங்க புகழ் பிடிக்காது சில பேருக்கு. அவங்க எல்லாரும் புகழ்ந்தா இவங்களுக்கு என்னமோ பண்ணும், இந்த இடத்துல குறுக்குன்னு என்ன பண்ணும், எல்லாரும் இவனை மதிக்கிறானே அப்படின்னு எரிச்சலாக இருப்பான். அந்த கௌசாலகன் கேட்குறான், இந்த செடி பூக்கும் நினைக்கிறீங்க? இந்த செடி
இந்த கேள்வி கேட்டோடனே மகாவீரர் இப்படி கண்ணை மூடினார். ஏன் கண்ணை மூடி டபாய்க்கிறீங்கன்னா, என்ன கண்ணை மூடிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறீங்களா? கண்ணை மூடுறீங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் கண்ணை மூடிக்கிறீங்க அப்படின்னு. அவர் நல்ல கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தார். கௌசாலகா, நான் கண்ணை மூடிக்கொண்டு உன் கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல. அந்த செடியின் விதைக்கும் விதையின் ஆழத்துக்கும் எவ்ரி சீட் இஸ் ப்ரோக்ராம்டு. எல்லாம் அது ஒரு ப்ரோக்ராம் ஆகி வந்திருக்கு. சார் மாமரம் ப்ரோக்ராம் ஆகிருக்கு, மாங்காயாக தான் காய்க்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புளிய மரம் ப்ரோக்ராம் ஆகிருக்கு, புளியமாக தான் காய்க்கும். தென்னையாக தான் காய்க்கும். எவ்ரி திங் இஸ் ப்ரோக்ராம்டு. நான் அதனுடைய விதையின் அடியாழத்துக்கு சென்றேன். அதனுடைய உயிர்த்தன்மை குறித்து அதனோடு நான் சம்பாஷித்து உண்மை கண்டறிய வேண்டும். எனவே நான் என்னுடைய முழுமையான ஆழமான விழிப்புணர்வின் மூலம் அந்த செடியின் அடியாழத்திற்கு சென்றேன். இந்த செடி பூ பூக்கும் அப்படின்னு. இந்த செடி கண்டிப்பாக பூ பூக்கும். சார், இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த செடியை பிடிங்க அந்தாண்ட போட்டார் சார். எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்கள் கோசாலகன். அந்த செடியை அப்படியே பிடுங்கன்னா பிடிங்க அப்படி 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 தூக்கி ஓரமாக போட்டான். இப்போ வேணும்னே வம்பு வளர்க்குறான். இப்போ மகாவீரர் பதில் சொல்லலை. சில சமயத்தில் சில பேருக்கு நம்ம பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் உத்தம். அவர்கள் குரூரமானவர்களுக்கெல்லாம் யாராவது பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? ஒரு சிரிச்சார் மகாவீரர். அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தார் உள்நோக்கி. உடனே இவனு ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டான். மகாவீரர் தோற்பிட்டார். நம்ம சொன்னோம் செடியை பிடிங்கி போட்டோம். இவங்க போனாங்க. மழை போய் அப்படியே ஆரம்பித்து ஒரு வார காலத்துக்கு மேலே வேறு ஊரில் இருந்துட்டு கொடும் மழை அடின்னு அடித்து ஓஞ்சுது பாருங்கள். அதுக்கப்புறமா திரும்பி வர்றாங்க. இந்த ஊர் வழியாகவே வராங்க. முதல்ல கோசாலகனுக்கு தான் க்யூரியாசிட்டி. அன்றைக்கி செடி பிடிங்கி போட்டான் பாருங்கள். அந்த இடம் வந்தோடனே அது எப்படி இருக்குன்னு பார்த்தா, சார் இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த செடி வேர் பிடிச்சி மொட்டு கட்டி பூத்துருக்கு சார். இவங்க தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, மழை பெஞ்சுதா, மண் மேலே போய் அப்படி உட்காந்துருச்சு. அந்த வேர் மேலே வேறு மண்ணை மூடிட்டேன், செடி பழிச்சிக்கும். இந்த மண் அப்படி அடிச்சுட்டு போய் அந்த வேரை மூடிடுச்சு. மூடின உடனே என்னாச்சு, செடி நிமிந்துருச்சு, செடி பூத்துருச்சு. செடி பூத்ததை இப்படி பார்த்த உடனே கோசாலகனுக்கு உடம்பு வேத்துருச்சு. இப்படி மகாவீரரை பார்த்தான். அவர் சிரிச்சார். சிரித்த உடனே அவன் சொன்னான், எப்படி இது நடந்தது, நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னு கேட்டான். நீ கேள்வி கேட்ட உடனே நான் உள்ளே போனேன், முழுமையாக உள்ளே போனேன். இப்போது அந்த செடி அதில் ஒரு பெரிய ஆச்சரியம். நான் என்ன பதில் சொன்னாலும் நீ இந்த செடியை பிடுங்கி போடுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த செடி பூப்பதற்கு லாய்க்கு இல்லாமல் சாக போகிற செடி அப்படின்னு சொன்னால், நீ எடுத்து போட்டது அதுக்கு ஒரு சாக்கு, அதுக்கு ஹெல்ப்பு. அது எதை நோக்கி பயணிக்கிறதோ அதற்கு நீ உதவி செய்திருக்கிறாய் என்று பொருள். அது சாவதற்கு நீ உதவி செய்திருக்கிறாய் என்று பொருள். ஆனால் வாழுகிற அந்த வீரியம் அதன் வித்தில் இருக்கிறது உண்மை என்றால், நீ என்ன செய்தாலும் மீண்டும் அந்த செடி பூக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்போ சொல்லலை, உனக்கு அந்த விவரத்தை பதில் சொல்லலை. நான் இந்த பூக்கும்னு சொன்ன பிறகு நீ இந்த செடியை பிடுங்கி போடுவேன்னு தெரியும், அது மறுபடியும் எனக்கு பூக்கும்னு தெரியும். வா போகலாம். கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் திரும்பி பார்த்தார். மறுபடியும் அதை போய் நாம் அதை எடுத்து போடலாம்னு பார்க்குறியா? ஒரு முறை தோற்றது உனக்கு புரியவில்லையா? நீ தோற்று போயிட்ட ஒரு தடவை அதுக்கிட்ட. அந்த இயற்கையினுடைய பேராற்றலுக்கு முன்பு நீ மண்டியிட்டுட்ட, ஒரு முறை தோற்று போயிட்ட. இன்னும் மறுபடியும் அதை எடுத்து போடலான்னு நினைக்கிறியே, அது உனக்கு வெக்கமா இல்லை? இந்த மாதிரி யோசிக்கிறியே அப்படின்னு. அப்போ தான் கௌசாலகன் உணர்கிறான், அது மரணமடைய வேண்டும் என்றால் நீ தூக்கி போட்டது அது மரணமடைவதற்கு ஒரு சாக்கு. அது வாழ வேண்டியது என்று சொன்னால் அது நீ என்ன செய்தாலும் அது மறுபடியும் பிழைத்து உட்காரும் என்கிற பேர் உண்மையை புரிந்துகொள். ஆணவமற்றவனாக வாழ்வதற்கு பழகு என்று கௌசாலகனுக்கு மகாவீரர் கற்றுக் கொடுத்தார். இந்த ஒரு செய்தி அப்படியே வச்சுக்கோங்க. அதைத்தான் ரமண மகரிஷி சொல்கிறார், பிராரப்தம் படி அந்த அவனவன் கர்மாவை அவனவன் இங்கே அனுபவித்தே தீர வேண்டும். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடக்கும். அது நடக்க முடியாதது எனில் அது என்ன முயன்றாலும் நடக்காதுன்னு பகவான் ரமணர் பிரபஞ்சத்தினுடைய இயற்கை நியதியை ஒரு பக்கம் சொல்கிறார். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நேராக இதே கருத்தை ஆதரிக்கிற மாதிரி இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு முறை நதியில் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் குளித்து கொண்டு இருந்தார். அவர் உலக புகழ்பெற்ற ஜோதிடர். நதியில் நீராடிக்கிட்டே இருந்தார். அப்படி குளிச்சுக்கிட்டே இருந்தவர் கரை ஏறுறார் பாருங்க. கரையில் 2 கால் பாதங்கள் அப்படி நடந்து போயிருக்கிறது தெரிஞ்சுது. அந்த பாதங்களை இப்படி உற்று பார்த்தார். அவர் சாமுத்திரிகா லட்சணம், நிமித்திக சாஸ்திரம், நிறைய ஜோதிடத்தினுடைய உட்பிரிவுகள் எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அதனால் அந்த காலை அப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு, அடடா
யாரோ ஒரு சக்கரவர்த்தி இங்கே வந்து நீராடி விட்டு போயிருக்கிறார், உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஆனால் வந்த மாதிரி தெரியலையே. அப்படி இருந்திருந்தால் வாத்தியங்கள் முழங்கியிருக்கும், யானை கீனை எல்லாம் ஊரே கூடியிருக்கும். அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே, நாம் பாட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோமே. சக்கரவர்த்தியினுடைய பாதங்கள் அல்லவா இது, வந்து அந்த அமைப்பின்படின்ட்டு அதை பின்பற்றி போகிறார். இது எங்கே போய் முடியுது அப்படின்ட்டு போகிறார். போனால் மரத்தடியில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகிட்டான். அவர் என்ன எப்படி இருக்கார், எளிய துறவியினுடைய தோற்றத்தில் உட்காந்துருக்கார். அவர் இப்படி பார்த்துட்டு, இந்த 2 காலடி ஈரத்தில் நடந்து வந்த காலடி என்னதுதான், நான் குளிச்சுட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன். இல்லை என் ஜோதிடம் பொய்யாக முடியாது, நீ ஒரு பரதேசி, சாதாரண ஆள், பிச்சை எடுக்கிற பிக்ஷு, நீ பிச்சை எடுக்கிறவன். ஆனால் நான் வந்து இந்த காலடிக்கு ஒரு கணக்கு போட்டேன். அவன் வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தி, உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய கால்கள். அப்போ என் ஜோசிய நூல்லாம் பொய்யா? அதெல்லாம் தீயிட்டு கொளுத்துறதா, தூக்கி கடலில் போடுறதா? என்னுடைய கலையவே நீ வந்து கேலி பண்ணுறிய, அப்போ ஜோசியம் பொய்ன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு. புத்தர் சிரிச்சார். அவசரப்படாது, உன் நூல் சொல்வதும் உண்மை, இங்கு நான் உட்கார்ந்திருப்பதும் உண்மை. என்ன பேசுகிறீங்க, என்னுடைய நூல் படி சக்கரவர்த்தியினுடைய பாதங்கள் நான் சொல்கிறேன்ல. இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோ, நானும் சக்கரவர்த்தியாக இருந்தவன் தான். அதுலேருந்து விழிப்படைந்து நான் இப்போ துறவியாக இருக்கிறேன். இப்போ தான் புத்தர் ஒரு பேர் உண்மையை உடைக்கிறார். விழிப்படையாத வரை ஒருவனிடத்தில் ஜோதிடம் வேலை செய்யும், விழிப்படைந்தவனிடத்தில் உங்கள் ஜோதிடம் வேலை செய்யாது. விழிப்படையாத வரை அவனிடத்தில் உங்கள் ஜோதிடம் வேலை செய்யும். ஆனால் விழிப்படைந்த ஒருவனிடத்தில் உங்கள் ஜோதிடம் கைகட்டி நின்றுவிடும். விழிப்படையாத வரையில்தான் கர்மா ஒருவனை துரத்தி கொண்டு வரும். விழிப்படைந்தவனுக்கு கர்மா கிடையாது. அதனால் விழிப்படைந்தவன் முன்பு ஜோதிடம் கைகட்டி நின்றுவிடும் அப்படின்னார். இதுதான் புத்தருடைய பதில். ஸோ விழிப்படைதல் என்பதுதான் வாழ்வின் உச்சம். ஜோதிடம் நம்முடைய ஆணவத்தை முற்றிலும் நீக்கி ஞானமடைவதற்கு உதவ வேண்டிய ஒரு அற்புதமான கலை. நாம் இதை வைத்து கொண்டு 10 ரூபாய் கிடைக்குமா, லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடைக்குமா, மருமகள் நல்லவளாய் இருப்பாளா, சாகிற போது சோறு கிடைக்குமா, யாராவது நான் மரணமடையும் போது சிரித்து கொண்டு சாவேனா அழுது கொண்டு சாவேனா என்று ஜோதிடரை கேட்டு பாருங்கள் என்று ஓஷோ ஒரு சவால் விடுகிறார். எல்லா விஷயங்களையும் துல்லியமாக சொல்ல முடியுமே, இதையும் அவர்களால் சொல்லிவிட முடியுமா? விழிப்படைதல் என்ற ஒன்று நிகழ்ந்து விட்டால் அத்தோடு கர்மா விதி எல்லாமே நின்று போய்விடும். இந்த பேருண்மை புரியாததால் தான் விதி என்று ஒன்று இல்லை என்று சண்டையிடுகிறார்கள், அதுதான் எல்லாமே என்று சண்டையிடுகிறார்கள். இது ஒரு எல்லையில் விழிப்படைந்தால் நின்றுவிடும் என்று விழிப்புணர்வு பெறுவதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. உண்மைகளில் மறைந்திருக்கும் பேருண்மை விழிப்படைவதுதான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.